வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் அப்டேட்ஸ். ஸோ இப்போ 24 ஹவர்ஸில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா எலிமினேஷன் யாரெல்லாம் எவிக்ட் ஆகிறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரத்துக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ முதல்ல சொல்லணும்னா மேக்ஸிமம் ஓட்ஸ் கிடச்சிருக்கிறது கலையரசனுக்கு, அதாவது 12 ஓட்ஸ் கிடச்சிருக்கு அவர் எவிக்ட் ஆகணும்னு. அடுத்தது அதிகபட்சமாக திவாகருக்கு 7 ஓட்ஸ் அவர் எலிமினேட் ஆகணும்னு. நெக்ஸ்ட்டு பிரவீன் காந்தி, அதாவது ரட்சகன் படத்தோட டைரக்டர், அவருக்கு 4 ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் தென் ஆதிரைக்கு 3 ஓட்ஸ், அப்சராக்கு 3 ஓட்ஸ் அண்ட் பிரவீன் ராஜ்க்கு 3 ஓட்ஸ். ஸோ அண்ட் வியானா அவங்களுக்கும் 3 ஓட்ஸ். ஸோ மொத்தமாக இத்தனை பேர் இப்போ எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமமாக கலையரசனுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கலையரசன் அண்ட் திவாகர் கான்டென்ட்காக என்ன வேணாலும் பண்ணி யூடியூப்பில் போட்டால் இது மாதிரி விஜய் டிவி சேனல்ஸில் வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்காக இவர் இப்போ எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவருக்கு 2 பேருக்கும் தகுதி இல்லைங்கிற மாதிரி ஆதிரை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. மற்ற பேருமே கலையரசனை நிறைய பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க இந்த ரீசனுக்காக. அண்ட் தென் ஆதிரை, அப்சரா இவங்க எல்லாருமே ரொம்ப குவாய்ட்டாக இருக்கனால நாமினேட் ஆகியிருந்தாங்க. அண்ட் பிரவீன் காந்தி அவர் என்னென்னா எப்போவுமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறனால ஸோ அவருமே எலிமினேட் ஆகலாங்கிற மாதிரி அவருக்கும் 4 ஓட்ஸ் வந்திருந்தது. அண்ட் தென் பிரவீன் ராஜ், அதாவது விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியலில் கூட வில்லனாக நடிச்சிருப்பார், அவருக்குமே 3 ஓட்ஸ். அவர் அதை ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் வந்துட்டு 3 ஓட்ஸ் வரவுமே கொஞ்சம் டல் ஆகிட்டார். அவர் வந்துட்டு மார்னிங்லேருந்தே வந்த திவாகர் கூட வந்த ஃபைட் மேபி அது ரீசனாக இருக்கலாம். அவருக்கு 3 ஓட்ஸ், அவர் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கும் 3 ஓட்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் வியானா ரொம்ப குவைட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு 3 ஓட்ஸ். ஸோ மொத்தமாக 7 பேருக்கு இப்போதைக்கு இந்த வார நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.